ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 15ஆம் அத்தியாயம். சங்கராதித்யரின் மகிமை. குறிப்பு: தீர்த்தத்தின் பெயர் சங்கராபாபிகா. சங்கராபாபியில் சூரிய கடவுளும் சிவபெருமானும் இணைந்திருப்பதை குறிக்கிறது. ஒரு விசித்திரமான சம்பவம். சூரிய கடவுளிடம் வரம் கேட்பது சிவனே என்பதை காட்டுகிறது. இது முதலில் ஒரு சூரிய தீர்த்தமாக இது தெரிகிறது. சனத்குமாரர் கூறினார்: வியாசமா முனிவரே கேளுங்கள். சங்கரா பாபிகா என்ற இந்த பெரிய தீர்த்தம் பகவானால் விளையாடும் போது உருவாக்கப்பட்ட சிறந்த தீர்த்தமாகும். மண்டை ஓட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்ட நீர் தேவர்களின் இறைவனால் ஊற்றப்பட்டது. இது ஒரு குளமாக உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே இது சங்கர பாபிகா என்று அழைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்த 8வது நாளில், அதாவது அஷ்டமி திதியில், ஒருவர் 4 மூலை பகுதிகளிலும் 4 மூலைகளிலும் உள்துணை பகுதிகளிலும் தொட்டியின் நடுவிலும் நீராட வேண்டும். அவர் ஹவிஷ்ய உணவு நிரப்பப்பட்ட 9 கிண்ணங்களை வழங்க வேண்டும். அவர் பிராமணர்களுக்கு கீரைகள், வேர்கள் போன்றவற்றை வழங்க வேண்டும். அதன் புண்ணிய பலனை கேளுங்கள். இங்கும் மறுமையிலும் எந்த உலகங்கள் அனைத்து உயிரினங்களாலும் நிறைந்திருக்கிறதோ அவர் அங்கு சென்று சிறந்த செழிப்பை அனுபவிக்கிறார். இந்த தீர்த்தத்தின் மகத்துவத்தை அறிவிக்கும் மனிதர்கள் ருத்ர லோகத்திலும் வழிபட தகுதியானவர்கள். அவர்கள் எதிர்காலத்தை மீறுகிறார்கள். அவர்களுக்கு எப்போதும் வணக்கம். சனத்குமாரர் கூறினார்: அதன் பிறகு தேவர்களின் தலைவர்களின் தலைவரான பினாக ஏந்தியவரும் பினாக வில்லை கொண்டவரும் காளை வாகனம் கொண்டவருமான இறைவன் தேவர்களின் தலைவரான திவாகரனை, சூரியனை தூய்மையாக புகழ்ந்து பாடினார். மகிழ்ச்சி அடைந்த பகலின் இறைவன் சூரியன் வந்து சங்கரனிடம் கூறினார். சூரியன் கூறினார்: பூதங்களின் இறைவனை, தமது வரத்தை தேர்ந்தெடுங்கள். நான் வரங்களை வழங்குபவன். நான் தமக்கு ஒரு வரத்தை வழங்குவேன். அவரிடம் கூறினார்: நீ ஒரு வரத்தை வழங்குபவன் என்றால் கேட்கப்படுவதை செய். அனைத்து உயிரினங்களின் நன்மைக்காகவும் இங்கே ஓரளவிற்கு இருங்கள். மகேஸ்வரரின் வார்த்தைகளை கேட்டதும் சூரிய கடவுளான ரவி அங்கு இறங்கினார். தேவர்களின் அதிபதியான சக்தி வாய்ந்த சங்கரரின் அருளால் சூரிய கடவுள் அங்கு பிரசன்னமாகி சங்கராதித்யர் என்ற பெயரில் பிரபலமடைந்தார். அவர் அனைத்து உலகங்களுக்கும் ஆசிகளை வழங்கினார். தைத்தியர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் ஆச்சரியம் கொண்டு இவ்வாறு கூறினார்கள்: இதோ இந்த இடம் 3 புறங்களை கொன்றவர் இருக்கும் இடம். பாஸ்கரரும் இங்கே தீர்த்தத்தின் நடுவில் இருக்கிறார். அதன் பிறகு பிரம்மதேவரில் தொடங்கி மகிழ்ச்சி அடைந்த அனைத்து சிறந்த சூரர்களும் தேவர்களின் அதிபதியான சங்கரரையும் ஆதித்யரையும் வணங்கினர். அந்த தேவர்கள் அனைவரும் உருவங்களை எடுத்து அங்கு இறங்கினர். அந்த அற்புதமான தெய்வங்களின் சிலையை நிறுவி அவர்கள் இந்த வார்த்தைகளை கூறினார்கள்: இங்கு புனித நீராடும் மனிதர்கள் முதுமை, மரணம் அல்லது துக்கங்களால் ஒருபோதும் துன்பப்பட மாட்டார்கள். இங்கு சங்கராதித்யரை தரிசிப்பதன் மூலம் அனைத்து யாகங்களில் இருந்தும் கிடைக்கும் புண்ணியத்தை விடவும், அனைத்து தானங்களின் அனைத்து நன்மைகளையும் விடவும் அதிக நன்மையை பெறுகிறார்கள். அன்பர்களுக்கு ஒருபோதும் மனவேதனையோ அல்லது உடல் நோயோ இருக்காது. அவர்கள் ஒருபோதும் வறுமையை எதிர்கொள்ள மாட்டார்கள். அவர்களால் எப்போதும் சமமற்ற செழிப்பு அனுபவிக்கப்படும். முனிவர்களில் சிறந்தவரே, சங்கராதித்யரை தரிசிப்பதன் மூலம் நோய்கள் நீங்கும், வறுமை நீங்கும், உறவினர்களிடமிருந்து பிரிதல் தவிர்க்கப்படும். இவ்வாறு சிறந்த மற்றும் பெரிய பகுதி முன்பு சங்கராதித்ய என்ற பெயரில் திரிசூல கரங்களை கொண்ட தேவர்களின் இறைவனால் நிறுவப்பட்டது. 15ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.